நான் தான் சொன்னேன்ல, இந்த பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவுல நைட் எதுமோ நடந்திருக்குங்க. காலையில என்னன்னா பார்வதி ஒரு பக்கம் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க, கமருதீன் என்னன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்வதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேய் என்னடா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு சைடில் ஆக்சுவலா நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் கிளப் மாதிரி ஒன்று வச்சு என்ன பண்ணானுங்க, பயங்கரமா எல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்விமிங் பூல்ல உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா எல்லாம் பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிருக்கு. ஆக மொத்தத்தில் அந்த நாய் குலைச்சதுக்கு அப்புறம் என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு மாதிரி பயங்கரமான டாக்ஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சொல்ல, காலையில பார்வதி அழுதோன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணது அப்படிதானோ இப்படிதானோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நேற்று நைட்டு நாய் குலைச்சதுல இருந்து காலையில பார்வதி அழுது கமருதீன் வந்து வாக்குறுதி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாக்குறுதி கொடுத்த வரைக்கும் என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் நான் ஆல்ரெடி நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன், ரிவ்யூ வீடியோல இவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கூடிய சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று நைட்டே போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாங்க. இப்பயும் நான் சொல்றேன், அது கன்ஃபார்ம்டா யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ பார்வதி அழுததுக்கு அப்புறம் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நைட்டில் நாய் கொலைக்க வாய்ப்பே கிடையாது. இத்தனை பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 9 சீசன் 9வது சீசன் 8 சீசன் நம்மளும் பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி கூட நைட்டில் வந்து நாய் கொலைச்சு நம்ம பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நைட்டில் வந்து நாய் கொலைக்காது, கரெக்டுங்களா? அப்படி இருந்தும் அந்த நாயை வந்து வெறுப்பேற்றிருக்காங்கன்னா பார்வதியும் கமருதீனும் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதை சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, காலையில் உட்காந்து பார்வதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. இவன் வந்து கமருதீன் பார்த்தீங்கன்னா உடிடி பார்த்துக்கலாம்டி, இந்த மாதிரி 30 நாள் தான், அதுக்கப்புறம் வெளியே போய் நம்ம பார்த்துக்கலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அந்த பக்கம் பார்வதி பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மாவை நினைச்சதான் பயமா இருக்கு, என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அப்போ நம்மளுக்கு அதாவது இப்போ ஒன்று என்ன சொல்லுவானுங்க, நீங்க ஏன் ப்ரோ தப்பா யோசிக்கிறீங்க, நீங்க அப்பெல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி. ஏங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நைட்டு ஒரு சம்பவம் நடக்குது, சரி ஓகே அது இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சைடில் யோசிச்சுட்டு இருக்கும் போது காலையில பார்வதி வந்து அழுகுறாங்க, இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறா. அப்போ எதனால? அது மட்டும் இல்லாமல் நைட்டு 2 மணிக்கு பார்வதி திடீர்னு வெளியே போறேன், பிக் பாஸ் என்ன வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மேட்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கானுங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்வதி நைட்டியே நான் வெளியே போறேன், வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பயம். அதாவது பார்வதியோட அம்மா வந்து எங்க அசிங்கப்படுத்த போறாங்க, ஸோ மற்றவங்க ஃபேமிலியெலாம் வந்து நம்ம எங்களை அசிங்கப்படுத்த போறாங்க அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்கு. இன்னொன்று அவங்க இந்த வீட்டுக்குள்ள பண்ண வேலை ஏதாவது வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இதுல பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பார்வதி அவங்க வீட்டை நினைச்சு பயப்படுற இதை வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நேற்று நைட்டுக்கு அப்புறமா இப்படி பயப்படுறாங்கன்னா அப்போ என்ன விஷயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இங்க நாய் கொலைக்கும் போது ஆக்சுவலா இன்னொரு ஃப்ரேமை நம்மளுக்கு காமிக்கவே இல்லை, கரெக்டா? நாய் கொலைக்கும் போது இன்னொரு ஃப்ரேமை நம்மளுக்கு காமிக்கவே இல்லை, எல்லாம் வெளியே படுத்துட்டு இருந்தாங்களே அந்த ஃப்ரேம் தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நாய் குலைச்சி கிட்டத்தட்ட ஒரு 10-20 செகண்ட் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா கமருதீன் நடந்து வரும்போது தான் அடுத்த ஃப்ரேமே அங்கே போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஏன்னா பார்வதி கமருதீன் 2 பேர் உள்ள போனாங்க, ஆக்சுவலாக வெளியில இருந்து கார்டன் ஏரியாலேருந்து வீட்டுக்குள்ள போனாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நாய் கொலைக்குது, இதுதான் நடந்தது, ஓகேங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு நாய் கொலைக்குது. அங்கே கொலைச்சோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃப்ரேம் அங்கே காமிப்பானுங்க பார்த்தா அங்கே காமிக்கல, இங்கே தான் காமிக்கிறேன். இவங்க எல்லாம் அதிர்ச்சி வராங்க, அதிர்ச்சியாகி உங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒரு 20-30 செகண்ட் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து உள்ள இருந்து நடந்து வரது காமிக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து மேபி சேனல் சைட்லேருந்து ஏதாவது கட் பண்ணியிருக்கு, அதாவது மறைச்சி இந்த மாதிரி வேணாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த பாத்ரூம் கிட்ட இருக்காங்க, அந்த கண்ணாடியில் வந்து தெரியுது ரிஃப்ளெக்ஷன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அங்கே பார்க்குது. ஸோ இதை வச்சு தான் இது நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நைட்டு ஃபுல்லாக குற்றச்சாட்டு போயிடு. நான் கூட சொன்னேன், இல்லை அது எனக்கு கரெக்டாக சொல்ல முடியலங்க, நம்ம கெஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அவங்க அழுகுறதை வச்சு பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி சில சில்லி ரீசனுக்குலாம் பார்வதி அழுவ மாட்டாங்க. அதாவது இப்போ என்ன மேட்டர்னா, நைட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து எல்லாம் உட்காந்து அந்த பாட்டு பாடிட்டு இருந்தாங்களே, அப்போ கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பொண்ணுங்க கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அதாவது அதனால இவங்க கோச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் கானா வினோத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனால கோச்சிக்கிட்டு இருக்காரு, அதாவது நைட் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் அதனால கோச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ப காரணம், மற்றவங்களுக்கு முன்னாடி சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்ப காரணம் அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா அதனாலலாம் பார்வதி அழுவ மாட்டாங்க. இங்க பார்வதி அழுவுறதுக்கு காரணம் என்னது, எங்க அம்மா என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இவன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பார்வதி அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறான். டேய் அப்போ அவ்வளோதான்டா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனோன்னா கல்யாணம் பண்றீங்க அப்படிதானே, எங்களுக்கு தெரியும்டா. அப்போ நீங்க யாரு அப்படின்றது கிளீனா தெரியும்டா. வெளியே போனதுக்கு அப்புறம் பார்வதி கமருதீன் சூப்பர் கேம் பிளே, நல்லா விளையாண்டீங்க, ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த பக்கம் கமருதீன் வந்து ஓகே பார்வதி நல்லா கம்பெனி கொடுத்தீங்க ஓகே அப்படின்ற மாதிரி இவன் போயிடுவான். இவங்க 2 பேரும் கொடுக்குற பில்டப் இருக்கு, ஐயோ ஏதோ தெய்வீக காதல். அந்த காதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு, நான்
நான் உனக்கோசம் நிப்பேன் பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல ப்ரோ அவங்க 2 பேரும் உண்மையிலே ஜெனியூனா லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு, அந்த சம்பவத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தோணுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க எமோஷன் வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. ஏன்னா பார்வதிக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் மேலே கமருதீன் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்னே வச்சுப்போமே. அதே மாதிரி கமருதீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு வச்சுப்போமே. ஆனால் இங்கே என்ன விஷயம்னா அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபீலிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே என்னன்னா டவுட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. பார்வதி நம்மளை ஏமாத்திரோன்ற டவுட் கமருதீனுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அவனே பார்வதி கிட்ட இப்போ பேசும்போதும் சொல்கிறான், இல்லடி நீ அங்கங்கே சில மாதிரி யோசிக்கிறல, அதை பார்க்கும்போது என்னை வச்சு கேம் ஆடுறியோ அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது அப்படின்ற மாதிரி கமருதீனும் சொல்கிறான். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசுறேன். அது உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னா சொல்லி இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவனுக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒரு ஜெனியூனான ஃபீலிங் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு டவுட் வராது. இவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது, சம்திங் ஓகே ஏதோ ஒன்று நல்லா பேசுறோம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்வதி இவங்ககிட்ட எப்படி பழகுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமருதீன் கிட்ட நல்லா தான் பேசுறாங்க, நல்லா இது பண்றாங்க. ஆனா திருப்பி சாண்ட்ரா வந்து கமருதீனை பத்தி தப்பா சொல்லும்போது பார்வதி ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி கமருதீன் வந்து உங்களை வச்சு கேம் ஆடுறான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது இல்ல அவன் அப்படிலாம் பண்ணல, அவனுக்கு உண்மையிலே என் மேல ஃபீலிங் தான் இருக்கு, அவன் ஜெனியூனா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்ளை கொடுக்கணும்ல. அப்படி கொடுக்கல. ஓகே 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 சாண்ட்ரா எனக்கும் தெரியுது அப்படின்னு புரியுதுங்களா? அந்த இடத்துல அவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்கணும் கமருதீனை. ஆனா அவங்க டிஃபெண்ட் பண்ணல. அப்ப அவங்களுக்கு என்ன அர்த்தம், கமருதீன் மேல ஒரு டவுட் இருக்கு, இவன் ஏதாவது கேம் ஆடுறானா, இவன் வந்து உண்மையான ஃபீலிங் இருக்கா இல்லை, 2 பேருக்குமே ஒரு டவுட்லயே இருக்காங்க. ஆனா டவுட்ல இருந்துகிட்டு எனக்கு வந்து உன் மேல ஃபீலிங் இருக்கு, உன் மேல ஃபீலிங் உண்மையிலே ஒரு ஃபீலிங் இருந்தா அந்த இடத்துல இப்படி டவுட்னு எப்படி வரும்? அந்த இடத்துல டவுட் வரக்கூடாது. அப்படி டவுட் வந்துட்டு அந்த ஃபீலிங் அங்கேயே கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் சொல்றேன் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜெனியூனிட்டி 2 பேருக்கிட்டையும் மிஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஒருத்தர் மூஞ்சியை பாத்துக்கிறாங்க. இன்னொன்னு ஒரு கம்பெனின்னு ஒரு தேவைப்படுது. பார்வதிக்கு ஒரு கம்பெனி ஒன்று வேணும், கமருதீன் மாதிரி, அதுவும் மக்ருதீன் மாதிரி ஒரு ஆள் வேணும். இவன் இருந்தா தான் என்ன சொன்னாலும் ஏய் கமு போ அட்டாக் அப்படின்னா போய் அட்டாக் பண்ணுவான். அதே மாதிரி பார்வதியை பொறுத்தவரைக்கும் கமருதீனை பொறுத்தவரைக்கும் பார்வதி மாதிரி ஒரு சப்போர்ட் கூட இருந்தால் டைம் பாஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி இல்லை கண்டென்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ மற்றவங்க கூட இருந்தால் கமருதீனுக்கு உள்ள கண்டென்ட் கிரியேட் ஆகுது. பார்வதி கூட இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் வந்து கமருதீன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பா. அப்படி அதனால அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் 2 பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்காங்கன்னு தோணுது. அதுக்கு நடுவில் இந்த ஃபீலிங்ஸ்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. நான் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு லவ் கல்யாணம் அப்படின்ற அளவுக்குலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது யோசிக்க தோணல. ஏன்னா அந்த நம்ம பார்த்த வரைக்கும் லைவ்ல நம்ம பார்க்குறோம். ஸோ 24/7 பார்க்கும்போது எனக்கு என்னமோ இப்படி தான் ஃபீல் ஆகுது. இன்கேஸ் இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ ஜெனியூனாக 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இவங்க வெளியே வந்து கமருதீன் வாக்கு கொடுத்தாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இதே கமருதீன் தான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரு பார்வதி கூட எல்லாம் வாழ்றதே எனக்குலாம் ஒரு பெரிய தண்டனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த லெவலுக்கு பார்வதி எக்ஸ்ட்ரீமிஸ்டா யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவா, எப்பவுமே கத்துவா, சண்டை போடுவா, பஜாரி தானே பண்ணுவா அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறது. அதனால தான் ஒரு வார்த்தை வருது, அவ கூட வாழ்றதே எனக்குலாம் பெரிய தண்டனை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி யோசிக்கிற ஒரு பொண்ணு இவர் லைஃப்ல சேர்த்து பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்வதி இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்போ வந்து எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படுறாங்கன்னா அப்போ என்ன காரணம் எனக்கு புரியல. உங்களுக்கு ஜெனியூனான ஃபீல் இருந்தால் எங்கள் அம்மா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இங்கே கமருதீன் ஒன்று சொல்கிறார், உங்கள் வீட்டிலேருந்து வந்து என்ன அடித்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். டேய் உன்னையாண்டா அவங்க அடிக்க போகிறாங்க, அவரே எதுவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எதுவும் தப்பு பண்ணல, இன்கேஸ் உங்கள் வீட்டிலேருந்து என்ன அடித்தா கூட பரவாயில்ல நான் வாங்கிப்பேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எந்த தப்பு பண்ணல, நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்கிறாப்புல. அது என்ன கருமமோ, அவங்க வீட்டிலேருந்து வந்து அடிப்பாங்களா இல்லை கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா இல்லை 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அந்த நாய் குலைச்ச மொமெண்ட் வந்து பிக் பாஸ் அந்த இதை காமிக்காத வரைக்கும் ஸ்பெகுலேஷன்ஸ் தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பார்வதி பிஆர் டீம் வந்து இந்த மாதிரி இல்லை இது அப்படிதான் நடந்திருக்கு, அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு சைடில் மற்ற கண்டஸ்டன்டோட பிஆர் டீம் என்ன சொல்றாங்க, எல்லாம் எப்படி ரீச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இல்லை அங்கே ஏதோ நடந்திருக்கு, அங்கே சம்திங் என்ன ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்ஸை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் டவுட் இருக்குது. நான் என்னோட டவுட்டை சொல்லிடுறேன், சத்தியமாக சொல்கிறேன், நாய் கொலைச்சப்போ என்னமோ நடந்திருக்குங்க. ஏன்னா பார்வதி இந்த அளவுக்கு அழுகிற ஆள் இல்லை, இப்போ அழுகுறாங்கன்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுக்குறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பார்வதி அப்படின்னும் போது என்ன சொல்கிறது, உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.